லைவ் தமிழ் செய்திகள். தேவா அவர்கள் என்னை அளவைத்து விட்டாய் திவனஸ் என்று கட்டிப்பிடித்து அரவணைத்து ஆசிர்வதித்த அந்த நேரச் சம்பவம் அங்கிருந்தவர்களின் உள்ளங்களை மெய்ச்சிருக்க வைத்தது. பலரும் எதிர்பார்க்காத அளவு அந்த சிறுவன் பாடுகின்றான். திவனஸின் பாடல் அங்கு இருப்பவர்களை மெய் மறக்க செய்திருக்கின்றது, நெஞ்சங்களை திறக்க வைத்திருக்கின்றது. காசிருந்தால் எல்லாற்றையும் வாங்க முடியுமா, அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடல் உலகத்தில் இருக்கின்ற பலரின் மனங்களையும் கவர்ந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. இசை அமைப்பு துறையில் இமயம் என்று அழைக்கப்படும் ஒருவர்களில் தேவாவும் ஒருவர். அவர் கண்கலங்குவது என்றால் அது சிறுவிடயமாக பார்க்க முடியாது. சிறந்த பாடல்களுக்கு மத்தியில் அவர் பல பாடல்களை அறிந்து அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை மேடையேற்றி பார்த்த ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அந்த வகையில் தேவாவின் பாடலை பாடிய திவினஸ் அம்மா பற்றி ஞாபகப்படுத்தியதும் தேவாவுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியது. அங்கிருந்த எல்லோரும் தேவா அழுவதை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். மேடை அங்கு பலரையும் கண்கலங்க செய்திருந்தது. மேடை அதிர்ந்து போனது. அதிர்ச்சியில் நடுவர்களும் அங்கிருந்த பார்வையாளர்களும் தங்களை மறந்து எழுந்து நின்று கண்கலங்கி அந்த சிறுவனான திவினஸை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பலரும் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதுவே நடுவர்களின் கருத்தாகும். சிறந்த பாடல் துறையில் அனுபவமிக்கவர்கள் இசையமைத்த பாடலுக்காக இந்த சிறுவர்கள் தாங்கள் அறியாத வயசிலிருந்து இவ்வாறான பாடல்களை பாடுகின்றார்களே, இவர்களின் திறமைகளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கின்றதா என்று நடுவர்கள் கூறுகின்றார்கள். சிறுவர்களாக இருந்தாலும் சங்கீதத்தில் நிபுணத்துவம் இல்லாவிட்டாலும் சங்கீத நுணுக்கங்களை அறிந்து இவர்கள் எப்படி பாடுவார்கள், எதிர்காலத்தில் இவர்கள் எப்படி சிறந்த ஒரு போட்டியாளர்களாக இருப்பார்கள் என்றும் இங்கு கூறப்படுகின்றது. ஆகவே தேவாவின் சுற்று வெற்றி பெற ரசிகர்களும் நடுவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள்.